எங்களது வந்து பார்த்திங்கன்னா வீட்டு வேலை இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வீடு கட்டி ஃபினிஷ் பண்ணுவேங்க. இப்போ வந்து வீடு வந்து டைல்ஸ் எல்லாம் போடாமல் இருந்துச்சு. அதெல்லாம் இப்போ வந்து போடுறதுனால பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் தூக்கி வெளியே இங்கே ஒரு ஷெட்டு போட்டு அதில் வச்சிட்டோம். சமைக்கிறது பொருள் மாத்திரம் வச்சுருக்கேன் நான். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இத்தனை நாள் பார்த்திங்கன்னா உள்ளே தான் வச்சு சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ வந்து சமையல் ரூமுக்கு டைல்ஸ் போடுறதுனால எல்லாமே கொஞ்சம் அதுலேயும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறது ஒடிக்கிறது கொஞ்சம் இருந்துச்சு. அப்போ வந்து டைல்ஸ் இப்போதைக்கு போடுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நைஸ் பண்ணி வச்சிட்டோம். ஸ்லாப்பு எல்லாமே இப்போ வந்து அதெல்லாம் உடச்சி எடுத்துகிட்டு தான் பார்த்திங்கன்னா டைல்ஸ் போடுற மாதிரி இருக்குது. அதனால் தூக்கிட்டு வந்து வெளியே வச்சுட்டேன். கேஸு அடுப்பு எல்லாமே. சமைக்கிறது மாத்திரம் ஒரு குடம், குக்கரு, ஒரு பாண்டல், அவ்வளோதான் வச்சுருக்கேன். நேற்று சமைக்கலை, இன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அங்கே சமைக்கிறதுக்கு. நேற்று வந்து சமைக்கலை. எப்படி இருக்குது எங்கள் வீட்டு சமையல்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி யாராச்சும் இப்படியெல்லாம் வச்சு வெளியில் வச்சு வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் வெளியில் வச்சு சமைச்சி சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு ஒரு அனுபவம் இருந்தால் சொல்லுங்கள். எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிவிட்டு நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். வீட்டு வேலை செஞ்சிங்கன்னா வீடு கட்டும்போதே பார்த்திங்கன்னா டைலஸு எல்லாமே போட்டுருங்க. இல்லாட்டி எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சு விட்ருங்க. உள் வேலை மட்டும் முடிச்சு விட்ருங்க. வெளி வேலைன்னா கூட மெதுவாக செஞ்சுக்கோங்க. ஏன்னா பொருளே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுட்டோம்னா திரும்ப எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சு திரும்பவும் சமைக்கிறது எல்லாமே பெரிய கஷ்டம். நாங்கள் வீடு ஃபஸ்ட்டு கட்டும்போதும் பார்த்திங்கன்னா அப்படி தான் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை ஃபுல்லாகவே எடுத்து வெளியே போட்டுட்டு ஒரு 6 மாதம் மழை வெயில் எது வந்தாலும் வெளியில் தான் வச்சு சமைச்சிட்டு இருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இப்போவும் திரும்பவும் ஒரு 8 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப இதே மாதிரி சமையல் பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் சமைக்கணும் அந்த மாதிரின்னா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வீட்டு வேலை செஞ்சிங்கன்னா புதுசாக கட்டினீங்கன்னா உள்ளே இருக்கிற வேலை ஃபுல்லாகவே முடிச்சிருங்க. வெளியே இருக்கிறதுனா கூட மெதுவாக செஞ்சுக்கோங்க. என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன். புளி பாருங்கள் நல்லா சூப்பராகவே கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 7 நிமிஷம் கொதிச்ச போதும். இங்கே சாதம் வச்சுருக்கேன். இப்போ வந்து நல்லா இது கொதிச்சு பாருங்கள். எனக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப பிளாக்காக இல்லாமல் ஓரளவுக்கு புது புளியாகவும் இருக்கக்கூடாது. அந்த மீடியமாக ஒரு கலர் வரும் பாருங்கள். அந்த மாதிரி புளியில் செஞ்சால் புளி சாதம் ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு யாருக்கு அந்த மாதிரி பிடிக்கும்னு சொல்லுங்கள். புது புளியில் வந்து புளி சாதம் செஞ்சாலும் நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் பழசாக இருக்கணும். அந்த மாதிரி புளியில் செஞ்சால் தான் புளி சாதமும் சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் இப்படி தாங்க இருக்குது எங்கள் வீடெல்லாம். வெயில் ஓவர் வெயிலாக இருக்குதுங்க. வெளியே சமைக்கிறதே பெரும் கஷ்டமாக இருக்குது. இங்கே கொஞ்சம் நிழல் இருக்கிறதுனால கொஞ்சம் உட்காந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாருங்கள் எல்லாமே வெளியே தான் இருக்குது. இது மட்டும்தான் இப்போ சமைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். புளியும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. புளி சட்னி, நாங்கள் புளி சட்னின்னு சொல்லுவோம் அது. இதுவும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. அங்கே புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நான் மஞ்சள் வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த கலராக இருக்குது, புளியோதரை மாதிரி. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். எல்லாருமே சாப்பிட்லாம். இப்போ தான் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் புளி சாதம் நல்லா இருக்கா பாருங்கள். வாங்க எல்லாருமே சாப்பிட்லாம். நான் இப்போ தான் சாப்பிடவே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ என்ன வீடியோ போடுறதுன்னு எனக்கும் தெரியல. ஏதாச்சும் இந்த மாதிரி குட்டி கண்டென்ட் கிடச்சா நான் போடுறேன். இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.